ஹலோ லைட்டு குட் மார்கன். இப்போ என்கிட்ட யாக்க இருக்கு. தி யாக்க ஃபெமினைன். இப்போ ரெண்டு வெர்பு வந்து இன்னைக்கு சுவாரஸ்யமான ரெண்டு வெர்பு பார்ப்போம். ஒன்று வந்து நான் ஜாக்கெட் போட போகிறேன், இன்னொன்று ஜாக்கெட்டை கழட்ட போகிறேன். இப்போ நான் ஜாக்கெட் போட போகிறேன் அப்படிங்கிறது இஷ் சீய தி யாக்க அன். அந்த வெர்பு வந்து அன்சியன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அன்சியன். இஷ் சீய தி யாக்க அன். நான் வந்து வெர்டிக்கலாக நான் என் மேலே வந்து மாட்டிக்கிட்டேன். இப்போ இதை வந்து கழட்டுறதுக்கு இஷ் சீய தி யாக்க அவுஸ். இஷ் காம அவுஸ் இந்தின்னு சொல்லுவோம் இல்லையா. இஷ் சீய தி யாக்க அவுஸ். இப்போ அவுஸ் சீயன் இது வந்து ட்ரெண்ட்பாரே வெர்பன். இப்போதைக்கு இது போதும். ஆனால் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்கிறேன். இப்போ நான் வெளியில் போயிட்டு வந்துட்டேன். நான் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். நான் அப்போ வந்து ட்ரெஸ்ஸை கழட்டுறேன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா ட்ரெஸ்ஸை கழட்டு என்ன பண்ணுவோம், நம்ம இன்னொரு ட்ரெஸ் தானே போட்டுக்க போகிறோம். அப்போ அந்த மாதிரி சமயங்களில் ஒரு சுவாரஸ்யமான வார்த்தை இருக்குது. உம்சியன் இருக்குது. அதாவது ஒரு ஆடையிலிருந்து நம்ம இன்னொரு ஆடைக்கு மாறுறது வந்து உம்சியன். ஏன்னா அங்கே வந்து நான் ட்ரெஸ்ஸை மட்டும் கழட்டுறேன், நான் ட்ரெஸ்ஸை போட போகிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் சேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லுவோம். நான் ஆடை மாற்றி விட்டு வருகிறேன். அப்போது இஷ்முஸ் மிஷ் உம்சியன் பிஃபோர் தி கெஸ்ட் காமன். கரெக்டா? கெஸ்ட் வரத்துக்கு முன்னாடி நான் எனக்கு மாற்றிக்கணும் உம்சியன். ஏன்னா நம்ம மாற்றுறோம் அப்படின்னு சொன்னா எனக்கு நான் மாற்ற போகிறேனுமா, இல்லைன்னா என்னுடைய குழந்தைக்கு நான் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண விட போகிறேன்னா அப்படிங்கிற பல கேள்விகள் அது வந்து ரிஃப்ளெக்சிவ்ல வந்துடும். அது வந்து நம்ம செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவில் பார்த்துக்கலாம். இப்போதைக்கான ரெண்டு வார்த்தை வந்து அன்சியன், அவுஸ்சியன், உன்சியன். Deutsch ist sehr einfach, Leute.